பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் யாக்கோபு 5 அதிகாரம் 15 வசனத்தின் முன்பகுதியிலே பார்க்கிறோம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். ஜெபம், அந்த ஜெபம் விசுவாசமுள்ளதாக இருந்தால் ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கி அநேகர் ஜெபிக்கிறாங்க, என் ஜெபத்துக்கு பதில் வரல, அது நிறைய பேர் என் ஜெபம் கேட்கப்படும் சொல்வதெல்லாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது விசுவாசமுள்ள ஜெபம். சரியா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லி. அதே போல தான் விசுவாசம் இல்லாத ஜெபம் ஒரு பலனை தராது. விசுவாசமுள்ள ஜெபம் தான் கிரியை நடப்பிக்கும். இன்றைக்கு ஆண்டு சொல்லுகிறார், விசுவாசமுள்ள ஜெபம் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும், மாற்றத்தை கொண்டு வரும். இந்த வேத வசனம் சொல்லுகிறது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, உங்கள் ஜெபம் விசுவாசமுள்ள ஜெபமாக இருக்கணும். நிச்சயமாக இந்த ஜெபம் வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், அற்புதத்தை கொண்டு வரும். அந்த ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று நாங்கள் பார்க்கிற ஐயா. அப்படிப்பட்ட ஆண்டவரே, இப்போ விசுவாசமுள்ள ஜெபத்தை ஏறெடுக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தந்து நடத்துங்க ஐயா. ஆமீன். தகப்பனே, அநேக ஜெபத்தில் சோர்ந்து போன நிலையில் இருக்கிற கர்த்தர் அவர்களையெல்லாம் தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தி நடத்துங்க. விசுவாசமுள்ள ஜெபத்தை ஏறெடுக்க கிருபை தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் வல்லமையுள்ள கரம் இறங்கணும். தெய்வ வல்லமை உடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் வெளிப்படணும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க ஐயா. என் தெய்வ கரம் உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். சில அன்பு காரணங்களும் துடிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.